அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். இது பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள் சில. இது வந்து ஓல்டு அட்வான்ஸ் நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருந்து நேற்று அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் ஓமை தொடர்கள் என்னன்னு பார்த்தோம். இதில் மரபு தொடர்கள் சில. அகலக்கால் வைத்தல், ஆரப்போடுதல், ஆழம் பார்க்க, இடம் கொடுத்தல், இலைமறை காயாக, கிணற்று தவளை, கை கழுவி விடுதல், கையை கடித்து விட்டதால் குட்டு வெளிப்படுத்தல், நீரு பூத்த நெருப்பாய். அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை, கழுத்தில் கட்டி கம்பி நீட்டினான், கடுக்காய் கொடுத்தல், கச்சை கட்டிக்கொண்டு காது குத்துதல், கயிறு திரித்தல், கரைத்து குடித்தல், கரை கட்டி விட்டேன், கிள்ளுக்கீரை, தலைமேற்கொண்டு நெல்லிக்காய் மூட்டை, பொடி வைத்து பேசுதல், தாளம் போடல், தலை தப்பினால் போதும், முகத்தில் கரி பூசி விட்டான், நடுத்தெருவில் முழுக்கு போடுதல், விளக்கேற்றி வைத்தார், பூத்து போனதால். இதெல்லாம் வந்து சில உவமை அதாவது மரபு தொடர்கள் பார்த்தோம். இதில் உங்களுக்கு தெரியாதது இப்போ நம்ம படிச்சிட்டேன்னா நல்லா கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி மரபு தொடர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நோட் பண்ணி வைங்க. அடுத்தது 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் ஒரு 35 கேள்விகளாக பார்க்க போகிறோம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யாருன்னு பாருங்க. உவே சாமிநாதையர் தான் தமிழ் பயின்றவர் ஆவார். இதெல்லாம் பழைய கொஸ்டின். பொருந்தாததை எழுதுக. உவேசா பதிப்பித்த நூல்கள். இதில் வந்து அவர் பதிப்பிக்காத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் என்பது சரி. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் சரிதம் அப்படிங்கிற தன் வாழ்க்கை வரலாற்றத்தை தொடராக எழுதினார். அது எந்த இதழ்னா ஆனந்த விகடன். நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006ஆம் ஆண்டு. தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? உவேசா இதனுடைய விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன்ல உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பது சரியான விரிவாக்கம். ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஐஸ்கிரீம் இதற்கு நேரான தமிழ் சொல் என்ன? இதற்கு பனிக்கூழ் என்பது சரியான தமிழ் சொல். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இதெல்லாம் 2008, 7 இது மாதிரி ரேஞ்சில் வந்த கொஸ்டின். இதில் ஒரு தவறும் இருக்குது. அதாவது எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். இதில் டி, பி ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இச்சு வரல. அதில் எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும் என்பது சரியான தொடர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இர இதற்கு சரியானது என்ன வரும்னு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இறப்பு. இறங்கிறது இறப்பை குறிப்பதாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. எரி. ஆப்ஷன்ல எரி தீ, எரி என்பது வீசு என்பதை குறிப்பதாகும். நட்டு இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. நட்டு இதனுடைய சரியான வேர்ச்சொல் என்ன வரும்? நடு என்பது சரியான வேர்ச்சொல்லாகும். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. நா என்னும் ஓரெழுத்துக்கு ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? நா. ஆப்ஷன்ல நா என்பது நாக்கை குறிப்பதாகும். வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? வவ். ஆப்ஷன்ல பாருங்க. பல்லு, மீட்டல், பல்லு. வவ் என்பது கை பற்றுதலை குறிக்கும். கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? மாதம், வருடம், பூ, ஆட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மாதம் என்பது சரி. நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? நீங்கிறது எதில் வரும்? முன்னிலை என்பது சரியான விடை.
கட இவ்வேர் சொல்லின் தொழிற்பெயரை தருக. கட, கடந்து, கடந்தவன், கடந்த. இதில் தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் என்பது சரியான தொழிற்பெயர். போ என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. போ, இதில் என்ன வரும்? போ என்பது தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா போக்கு என்பது சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. யவனர், வழங்கு, நாணம், நன்மை. இதில் சரியான அகரவரிசை என்ன? இதில் நாணம், நன்மை, யவனர், வழங்கு என்பது சரியான ஒன்று. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குயில், குறத்தி, குறவன், கூட்டம். இதில் சரியான அகரவரிசை என்னன்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்க. ஆப்ஷனில் குறத்தி, குறவன், குயில், கூட்டம் என்பது சரியான அகரவரிசை. அடுத்த ஒன்று சேவல், சாவி, சீரகம், செம்பு. இதனுடைய அகரவரிசை என்ன? சேவல், சாவி, சீரகம், செம்பு. இதில் பார்த்தீங்கன்னா சாவி, சீரகம், செம்பு, சேவல் என்பது சரியான அகரவரிசை. அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. வட்டம், யானை, மனம், பட்டம். அப்படி ஆப்ஷனில் பாருங்க எது வரும்? பட்டம், மனம், யானை, வட்டம் என்பது சரியான அகரவரிசை. அடுத்த ஒன்று அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கக்குதல், கக்குவான், கஞ்சி, கற்கண்டு. இதில் சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ தான். கக்குதல், கக்குவான், கஞ்சி, கற்கண்டு என்பது சரியான அகரவரிசை. அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. பெறுவான் வெற்றி, படித்தால் விரும்பி, படித்தால் பெறுவான், விரும்பி வெற்றி. இதில் விரும்பி படித்தால் வெற்றி பெறுவான், வெற்றி பெறுவான் என்பது சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஊரும், ஊரே யாதும், கேளீர் யாவரும். இதற்கு ஆப்ஷனில் எப்படி பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர். எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தின் என்றார் வள்ளுவர். இதில் என்ன தொடர் வரும்? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்றார் வள்ளுவர். ஆப்ஷன் டி தான் சரியான தொடர். அடுத்த ஒன்று பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது பிறப்பினால். அப்படி ஆப்ஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா எது வரும்? பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது என்பது சரியான தொடர். அடுத்த ஒன்று கண்ட சேயை போல தாயை. இதற்கு என்ன வரும்? தாயை கண்ட சேயை போல என்பது சரியான தொடர். அசைதல், இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன? அசைதல் எதற்கு வரும்? கண்டிப்பாக அசைதல் என்பது தொழிற்பெயரை குறிக்கும். அழுகை, பெயர் சொல்லின் வகை அறிக. அழுகை, அழுகை என்பது தொழிற்பெயரை குறிக்கும். மரம், இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன? இதில் மரம் என்பது பொருட்பெயரை குறிப்பதாகும். கண், பெயர் சொல்லின் வகை என்ன? கண்ணுனா என்ன வரும்? கண்டிப்பாக இது உங்களுக்கு சினைப்பெயரை குறிப்பதாகும். செம்மை, இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன? செம்மை, செம்மை என்பது பண்பு பெயரை குறிப்பதாகும். நீள் புகழ் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. நீள் புகழ், நீள் புகழ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வினைத்தொகையை குறிப்பதாகும். வண்டர் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இது இலக்கண போலின்னு தெரியும். வண்டர் முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதில் வண்டர் என்பது கடைப்போலியை குறிப்பதாகும். பெருமணல், இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? பெருமணல், இது பெருமை கூட்டல் மணல். இது பண்பு தொகையை குறிக்கும். கடைசி ஒன்று பொலிமலை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பொலிமலை,
பொலிமலை இது 3 காலத்துக்கும் வரும். இது வந்து வினைத்தொகையை சாரும். இதில் ஒரு 27 பழமொழிகள் இருக்குது. இது வந்து பழமொழி 400லிருந்து எடுத்தது. இதில் ஒரு 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போவும் நம்ம பயன்படுத்தி கொண்டு வர்ற பழமொழியாக இருக்குது. 1000 காக்கைக்கு ஓர் கால், 1000 காக்கைக்கு ஓர் கல், காலுன்ட்டேன், 1000 காக்கைக்கு ஒரு கல் போதும் அப்படிங்கிறது தான் பொருள். இருதலை கொல்லி எறும்பு, இறைத்தோறும் ஊரும் கிணறு, உமிக்குற்றி கை வருந்துவார், ஓடுக ஊரோடு மாறு, குன்றின் மேலிட்ட விளக்கு, தனிமரம் காடாதல் இல், திங்களை நாய் குறைத்தற்று, துணை என்பர் அப்பம் தின்பர், துணை என்பார் என்னார் அப்பம் தின்பார், நாய் காணின் கற்காணாவாறு, அதாவது கள்ளக்கண்டா நாயக்கான நம்ம சொல்கிறோம்ல, நாய் காணின் கற்காணாவாறு, நாய்வால் திருந்துதல் இல், நிறைகுடம் நீர் தழும்பல் இல், நுணலும் தன் வாயார் கெடும், நுணல்னா தவளை, பசி பெரிதாயினும் புல்மேயாதாகும் புலி, புலி பசித்தாலும் புல்ல தின்னாதுன்னு நம்ம பார்த்துருப்போம். பாம்பரியும் பாம்பின் கால், பூவோடு நார் இயைக்குமாறு, இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வர்ற பழமொழிகளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொருள் சிறப்புடைய இலக்கிய பழமொழிகள். மொத்தம் இந்த 27 பழமொழிகளும் பழமொழி 400லிருந்து எடுக்கப்பட்டதுன்னு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஐயிரை ஈட்டு வரால் வாங்குபவர், ஏற்றக்கன்று ஏறாய்விடும், ஓர்த்தது இசைக்கும் பறை, கானகத்துக்க நிலா, சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு, சுரை ஆள அம்மி மிதப்ப, சுரை ஆள அம்மி மிதப்ப, தமக்கு மருத்துவர் தாம், தம்மை உடைமை தலை, தீனால் திருவுடையார்க்கில், நனி வெந்நீர் இல்லம் சுடுகளாவாறு, நாய்மேல் தவிசிடுமாறு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 27 பழமொழிகள் பழமொழி 400லிருந்து. அடுத்தது ஒரு 31 கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இலக்கணம் மற்றும் யூனிட் 7 சார்ந்த கேள்விகள். பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். இதில் பார்த்தவொடனே சொல்லிடுவோம், நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார், சமண முனிவர்கள் தான் வரும். பொருந்தாதது ஆப்ஷன் பி வந்து பொருந்தாதது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. இதில் அறநூல்கள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கிறதுனால நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அந்த 18 நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை 11. பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். இதற்கு பிறமொழி நீங்கிய சொற்றொடர் எதுங்கிறத அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷனில் வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் என்பதுதான் பிறமொழி சொற்கள் அற்ற தொடராகும். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆப்ஷனில் இதில் பார்த்தீங்கன்னா எது வரும்? வானூர்தி ஒரு அறிவியலாக்கம். இதில் சினிமா தியேட்டர், சமஸ்தானம், விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். வானூர்தி ஒரு அறிவியலாக்கம் என்பது சரியான ஒன்று. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது? இது நியூ அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருக்கும். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். மணிமொழி கோவை இது வரும் பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை என்பதாகும். அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ரப்பர் ஸ்டாம்ப். இதற்கு அலுவல் சார்ந்த தமிழ் கலை சொற்கள் என்ன வரும் உங்களுக்கு? இழுவை முத்திரை என்பது சரியான ஒன்று. கிரேயிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக. இதில் ஓல்டு தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா இது புக் பேக்கில் நிறைய வந்து இது மாதிரி ஆங்கிலத்தில் கொடுத்து இணையான தமிழ் பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிரேயிங் சைல்டு வில் கெட் மில்க் இதற்கு அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பது சரியான ஒன்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரைம் என்பது எதை குறிக்கும்? ரைம் என்பது இயைபு தொடையை குறிப்பதாகும்.
பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. இதற்கு பொருத்தமான பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது சரியான பழமொழி. முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அரையனார் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அரையனார் என்பது அரசனை குறிக்கும் சொல்லாகும். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால். இது பழமொழி 400 வரி. இதில் புகாவா என்பதன் பொருள் என்ன? புகாவா என்பதன் பொருள் என்ன? புகாவா என்பது உணவை குறிக்கும் சொல்லாகும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். கிணற்று தவளை என்ன வரும்? வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். அவன் அறிவு ஏதும் இல்லாமல் இல்லை. அதில் நம்ம சொல்லுவோம்ல, குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் என்பது சரி. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல, இந்த உவமை உணர்த்தும் பொருள் துன்பத்தை குறிப்பதாகும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ன பண்ண மாட்டாங்க? உதவ மாட்டார் என்பது சரியான ஒன்று. கீழ்காணும் பொருள் உணர்த்தும் உவமை யாது? பற்று கோடற்ற. பற்று கோடற்ற. இதற்கு சரியானது பார்த்தீங்கன்னா அடியற்ற மரத்தை குறிப்பதாகும். சரியான உவமையை தேர்ந்தெடுக்க. வேகம். வேகத்திற்கு சரியான உவமை என்ன? ஆப்ஷன்ல காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தார் போல என்பதுதான் சரியான உவமையாகும். நீருக்குள் பாசி போல. பொருத்தமான வாக்கியத்தினை தேர்ந்தெடுக்க. நீருக்குள் பாசி போல. ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. இதில் அறிவழகனும் தமிழ் செல்வனும் உற்ற நண்பர்கள். ஒற்றுமைதான். நீருக்குள் பாசி போல என்பது ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற உவமைக்கு ஏற்ற தொடர் எது? காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை. ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. அறவுரக்கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன? அறவுரக்கோவை இதில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 அதிகாரங்களை கொண்டது. அறவுரக்கோவைனா என்ன நூல்னு உங்களுக்கு தெரியும். மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எதை? மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது என்னவா இருக்கணும்? கற்றது மறவாமை என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது. அதை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முதுமொழி காஞ்சி இதில் எழுதியவர் கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பிலி பாடல்கள் அடங்கும் ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. இதில் முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது என்பது தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ தவறான ஒன்றாகும். பிழை திருத்தம். வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஆப்ஷன்ல இது என்ன வரும்? நீ வந்தாய் என்பது வலுவு சொல்லற்ற தொடராகும். செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார்? செரு அடுதோல் நல்லாதனார் என்பதுதான் சரியான ஒன்று. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திருகடுகம், சிறுபஞ்சமூலம். இதில் பொருந்தாதது ஒன்று. இது ஆசாரக்கோவை. மற்ற 3 நூல்களும் மருந்து பொருட்களால் பெயர் பெற்றது. ஆசாரக்கோவை என்பது பொருந்தாத ஒன்று. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. இதில் திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார்,
திரிகடிகம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்து பெயர் திரிகடிகம். 3 கடுகம்னா காரமான பொருள். சுக்கு மிளகு திப்பிலி. இதில் 102 வெண்பாக்களை கொண்டது என்பது தவறு. காப்பு செய்யுளோட 101 வெண்பாக்களை கொண்டது. மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. இதுக்கு என்ன வரும்? பறித்துன்னு சொல்ல மாட்டோம். கொடியில் உள்ள மலர்களை கொய்து வா என்பது சரியான மரபு சொல். நுணங்கி நூல் நோக்கி இளையா. இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன? நுணங்கி நூல் நோக்கி இளையா. இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு என்பதை குறிக்கும். ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னு பாருங்க. ஏலாதி பார்த்தீங்கன்னா 81 வெண்பாக்களை கொண்டது ஏலாதி. தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார்? தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் இந்த ஆங்கில கட்டுரையை எழுதியவர் சி. லக்குவனார் ஆவார். தே. பொ. மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன? தே. பொ. மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் என்பது சரி. கடைசி ஒன்று. ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? இதில் பார்த்தீங்கன்னா பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டது. இப்போ தான் பார்த்தோம் 81 செய்யுட்கள் கொண்டது. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் 6 பொருள்கள் சேர்ந்து மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். இதுவும் சரி. அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்ட 8 அறக்கருத்துக்கள் வராது. 6 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. இதில் ஆப்ஷனில் 1 மற்றும் 3 சரியானதாகும். வேர் சொல்லை தெரிவு செய். நல்கிய. நல்கிய இதனுடைய வேர் சொல் என்ன வரும்? நல்கிய இதனுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்கு என்பது சரியான வேர் சொல். இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல் என்ன வரும்? இயைந்தவர் இயை என்பது சரியான வேர் சொல். பிரித்தெழுதுக. பச்சூன். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? பச்சூன். ஆப்ஷன்ல பச்சூன் என்பதை நம்ம இது பகமையில் பசுமை கூட்டல் ஊன் என்பது சரியான விடை. அது பசுமை கூட்டல் ஊன் என்பது சரி. பிரித்தெழுதுக. பெரியன். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? பெரிய பெரியன். இதற்கு பெருமை கூட்டல் அன் என்பது சரியான சொல்லாகும். கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வரும் தொடர் என்ன தொடர்? கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வரும் தொடர் இது பார்த்தீங்கன்னா என்ன தொடர்னு பாருங்க. விளைவு தொடரை சாரும். கட்டுரையை படித்தான். இது எவ்வகை தொடர்? இதில் 8 வேற்றுமைகளில் முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கட்டுரையை படித்தான் என்பது வேற்றுமை தொடரை குறிக்கும். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. உரி உரி. உரி உரி இது எவ்வாறு வரும்னு பாருங்க. உரினா கலற்று, உரினா தூக்கு என்பதை குறிப்பதாகும். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. நெற்கதிர்கள் நிலத்தில் கரும்பு என்ன செய்தனர்? இருவினைகளின் பொருள் வேறுபாடுல நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். விளைந்த விளைவித்த என்பது சரியான ஒன்று. வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஊசியில் நூலை கோர்த்தான், கோர்ப்பான், கோத்தான், கோர்க்கலாம். இதுல ஊசியில் நூலை கோத்தான் என்பதுதான் சரியான தொடராகும். பிழையற்ற தொடர். வலப்பக்க சுவரில் எழுதாதே, இடப்பக்க சுவரில் எழுதாதே. இதுல பிழையற்ற தொடர் எது? இதுல இடப்பக்க சுவரில் எழுதாதே என்பது பிழையற்ற தொடராகும்.
சமுதாயம் என்ற வடசொல்லின் நேரான தமிழ் சொல் என்ன? சமுதாயம். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மண்பதை என்பது சரியான தமிழ் சொல்லாகும். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம். லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றால். மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன். இதில் சரியான ஒன்று. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள். இதில் வருடம், அதே மாதிரி லக்ஷ்மி, மன்னிப்பு இதெல்லாம் பிறமொழி சொற்களாகும். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன். இணைப்பு சொல் என்ன வரும்? என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். இது ராமானுசனர் கூறியது. இதில் சரியான இணைப்பு சொல் என்ன வரும்? ஆப்ஷனில் பாருங்க. நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன். ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் என்பது ஆனால் என்பது சரியான இணைப்பு சொல். அடுத்த ஒன்று இணைப்பு சொல். இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். இதற்கு ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். எனவே என்பது சரியான இணைப்பு சொல். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக. அறை. இதெல்லாம் ஆ கொண்டு முடிஞ்ச பெயரச்சம், ஊயி கொண்டு முடிஞ்ச வினையச்சம்லாம் பார்த்துருக்கோம். இதில் அறை என்பது அறைந்தவரை என்பது சரியான வினையாளனையும் பெயர். வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. உரை. எதிர்மறை தொழிற்பெயர்னு கேட்டிருக்காங்க. அதற்கு கண்டிப்பாக என்ன வரும்? உரையாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயராகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம். சோறு கொதி வந்தது. இதில் ஏரியோ, வானில், கடலில் இதெல்லாம் தவறு. சோறு கொதி வந்தது என்பது சரியான சொல்லாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். என்ன பேதையார் சொல் நோன்றல் எனப்படும்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் என்பது சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல். இதில் இணைத்து புதிய சொற்கள் என்ன வரும்? ஆப்ஷன்ல காப்பிய சுவை என்பது சரியான சொல்லாகும். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? மாங்காய்கள் மட்டுமே வடுக்கப்படுகிறது, வடுக்கப்படுகின்றன, வடுப்படுகின்றன, வடுவாகிறது. இதில் மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. அதில் பிழையற்ற தொடர் என்ன? பானை உடைத்தது கண்ணன் அல்லன் அன்று அல்லர் அல்லீர். நம்ம ஒரு அன்று அல்ல அல்லீர் இதெல்லாம் பார்த்தோம். பானை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பது சரியான தொடராகும். அப்புசி மாசம் அடமலம் வாங்க. இத்தொடரின் பிழை நீங்கிய வடிவம் என்ன? அப்புசி மாசம் அடமலம் வாங்க. இதற்கு ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள் என்பது சரியான ஒன்று. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண் சிறியது, கண்கள் சிறியது, கண்கள் சிறியன, கண் சிறியன. சில அப்படியே பார்த்துட்டு வரப்போ யானையின் கண்கள் சிறியன என்பது சரியான தொடர். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் ராமலிங்கனார். ஓல்டு புக்கில் பெண்மைங்கிற ஒரு கவிதையை அவர் படைச்சிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர், இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி, முடியரசன் ஆவார். ராணி வேலு நாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார்? அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா விருப்பாட்சியில் தான் 8 ஆண்டுகள் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் இருந்தார். கள்ளக்குடி மாகாவியம் நூலின் ஆசிரியர் யார்?
கள்ளக்குடி மா காவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள் என்பது சரி. கார்முகத்தசனி கூசக் கடுத்தவவ் வரக்கன் வென்ற சீர்முகத் திலவல் பின்னர் திறத்தன்னாம வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யார்? கார்முகத்தசனி கூசக் கடுத்தவவ் வரக்கன் வென்ற சீர்முகத் திலவல் பின்னர் திறத்தன்னாம வேளார் என்ற வரிகளை இயற்றியவர் ஆப்ஷன்ல வீரமா முனிவர் என்பது சரியான ஒன்று. பரமார்த்த குரு கதை என்னும் நூலை எழுதியவர் யார்? இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வந்த புதுசுலாம் இந்த பரமார்த்த குரு கதை சீரியலை போட்டிருக்காங்க. பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை இயற்றியவர் வீரமா முனிவராவார். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் இவர் பல செய்யுள் நூல்களை எல்லாம் தொகுத்து 600 செய்யுள்கள் இருக்குன்னெல்லாம் நம்ம பார்த்தோம். தொகுத்தவர் ஜியு போப் அவர்கள் என்பது சர்க்கல்லன் என்ற மர்ம நாவலின் ஆசிரியர் யார்? மலைக்கல்லன், சங்குலி இதெல்லாம் இவரால் இயற்றப்பட்டது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் என்பது சரியான ஒன்று. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இதில் தமிழ்ச்சங்கம் தமிழின் தொன்மை ரிலேட்டடாக வரும். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாண்டித்துரையார் என்பது சரியான விடை. சலாம், சபாஸ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிக. சலாம், சபாஸ் இதெல்லாம் எந்த மொழி சொற்கள் ஆகும்? சலாம், சபாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருது மொழி சொற்கள் என்பன சரி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் யார்? நம்ம தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக அவர்கள். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் யார்? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். பின்வரும் யார் ஒருவர் அண்ணாமலையரசரின் நினைவு பரிசினை பெற்றவர்? அண்ணாமலையரசரின் நினைவு பரிசினை பெற்றவர் யார்? சுரதா, சுப்புரத்தினதாசனா, கண்ணதாசன், முடியரசன், பாரதிதாசன் இவங்கள அண்ணாமலையரசரின் நினைவு பரிசினை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள். ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழில் வானொலி என்ற சொல்லை முதலில் முன்மொழிந்தவர் யார்? ரேடியோ என்ற சொல்லுக்கு நம்ம தமிழ் மொழியில வானொலி என்ற சொல்லை முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகேசி அவர்கள். மனிதனை தேடுகிறேன் இது யாருடைய நூலாகும்? மனிதனை தேடுகிறேன், மனிதனை தேடுகிறேன் இது யாருடைய நூலுன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்களின் நூலாகும். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த ஆண்டு என்ன? இது கிபி 1730 ஆண்டு என்பது சரி. ஆடுங்கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் கவிஞர் தமிழொலி இந்த வரியில மிசை என்று குறிப்பிடுவது எதை? ஆடுங்கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் இது பட்டமரத்துல அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிசை என்பது மேல் என குறிக்கும். பின்வரும் எது ஒன்று கவிஞர் தமிழொலியின் படைப்பு கிடையாது? எது ஒன்று கவிஞர் தமிழ்மொழியின் படைப்பு? இதுல அவரோட நூல் பார்த்தீங்கன்னா வீராயி, நிலை பெற்ற சிலை, குருவிப்பட்டி, அதிசய பெண் இது பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் நினைக்கிறேன். அதிசய பெண் என்பது அவர் படைக்காத நூலாகும். பெரும்பானாற்றுப்படை இலக்கியம் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பாட்டு இது பட்டினப்பாலை, நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டு இதுல பானாறு என்றும் அழைக்கப்படுகிறது. வஞ்சிப்பாட்டு என பட்டினப்பாளையும், முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படைன்னு அழைக்கப்படுகிறது. பெரும்பானாற்றுப்படை இவ்வாறும் அழைக்கப்படுகிறதுனா பானாறு என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. கண்ணதாசன் அவர்களின் முதல் திரைப்பட பாடல் என்ன?
இதில் அவர்களுடைய இது ஓல்டு புக்கில் நீட்டாக பாடல் வரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. கலங்காதிரு மனமே என்பது அவரின் முதல் திரைப்பட பாடலாகும். பெரும்பானாற்று படையில் குறிப்பிடப்பட்டுள்ள அலுவம் என்பது எதை குறிக்கிறது? இதில் கடிகளூர் உடுத்திரங்கண்ணனார் வந்த அலுவம் என்பது எதை குறிக்கிறது? அலுவம் என்பது கடலை குறிப்பதாகும். பின்வரும் எது ஒன்று கவிஞர் முடியரசனின் கவிதை அல்ல? கவிஞர் முடியரசனின் கவிதை ஒன்று கிடையாது. அது என்ன? ஆப்ஷனில் அப்படி பாருங்க. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், இது அவருடையது. இன்பம் ஒருகரை துன்பம் ஒருகரை அவருடையது. வரம்பிள்ளையேல் எம்மொழியும் அழிந்து போகும் அவருடையது தான். வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். இந்த வரியை கூறியவர் பட்டுக்கோட்டையார். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? இதை இயற்றியவர் யார்? பாட்டுடை தலைவன் யாருங்கிறது அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் ஆவார். பின் வருவனவற்றுள் எது ஒன்று நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பு அல்ல? அதுல அவருடையது திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், தமிழ்தேன் மலர், இதெல்லாம் அவருடைய கவிதை தொகுப்பு. திங்கள் மலர் என்பது அவருடைய கவிதை தொகுப்பு கிடையாது. அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் எந்த நூலில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது? அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான், இது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் குழுவின் வரைவு குழுவில் உறுப்பினராக இருந்தார். உருவாக்க குழுவின் வரைவு குழுவில் உறுப்பினராக இருந்தார். இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஒன்று மட்டும் சரியான கூற்றாகும். யார் யாரிடம் கூறியது? பலே பாண்டியா, நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை. இது யார் யாரிடம் கூறியது? இது பாரதியார் நாமக்கல் கவிஞரை பாராட்டி கூறிய வரியாகும். மாதவி காவியம் இந்நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. தமிழொலி அவருடைய நூல் தான் மாதவி காவியம் என்பதாகும். வானம் ஊன்றிய மதலை போல, இதுல மதலை என்ற சொல்லின் பொருள் என்ன? வானம் ஊன்றிய மதலை போல, இந்த மதலை என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல தூண் என்பதை குறிக்கும். பின் வருவனவற்றுள் எது ஒன்று டி.கே. சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் அல்ல? கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், குற்றால முனிவர், குருமுனி இப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறார். தமிழ் துறை ஆர்வலர் என்பது அவருடைய சிறப்பு பெயர் கிடையாது. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார்? காட்சிக்கு பலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுவஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் என்ன? இதுல கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, சிறுமல்லி, பெருமல்லின்னு நினைக்கிறேன். தூதுவளை என்பது பொருந்தாத மூலிகை தாவர வேராகும். சிறுவஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுவஞ்ச மூலம் நூலில் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆப்ஷன்ல பாருங்க. 97 வெண்பாக்கள் உள்ளன. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. புல் இதனுடைய கூட்டு பெயர் என்ன? நம்ம என்னன்னு சொல்லுவத பொற்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. இது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது என்பதுதான் சரியான தொடர். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. தெய்வம் ஒன்று நினைக்கும், நாம் ஒன்று நினைக்க.
இது என்ன பழமொழியாக சொல்லுவோம்? நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது சரியான ஒன்று. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? இதெல்லாம் தமிழின் தொன்மைக்கு வரும். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எமினோ என்பவர் ஆவார். சொல்லை எடுத்தெழுது. எத்தனிக்கும். எத்தனிக்கும் அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா முயலும். அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? முயலாமை என்பது சரி. உபேசா அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடனில் புத்தகமாக எப்போது, அதாவது எந்த ஆண்டு வெளிவந்தது? அவருடைய என் சரிதம் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கை வரலாற்று நூல். எந்த ஆண்டு ஆனந்த விகடனில் வெளிவந்தது? அந்த ஆண்டு பாருங்க ஆப்ஷன்ல 1950ஆம் ஆண்டு. போ. மீனாட்சி சுந்தரனாரின் சிறந்த ஆய்வு நூலை தேர்வு செய்க. மீனாட்சி சுந்தரனார் இவருடைய சிறந்த ஆய்வு நூல் என்ன? ஆப்ஷன்ல காணல் வரி என்பதுதான் அவருடைய சிறந்த ஆய்வு நூலாகும். எதிர்ச்சொல் தருக. நொய்மை. நொய்மை. நொய்மைனா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மென்மை. அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? திண்மை என்பது சரியான எதிர்ச்சொல். பின்வருவனவற்றுள் போ. மீனாட்சி சுந்தரனால் இயற்றப்பட்ட தமிழ் நூல் ஒன்றை தேர்வு செய்க. அவரால் இயற்றப்பட்ட தமிழ் நூல் எது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாழும் கலை என்பது அவரால் இயற்றப்பட்ட நூலாகும். வீரமாமுனிவரின் உரைநடை நூல் அல்லாத ஒன்றினை தேர்வு செய்க. உரைநடை நூல் அல்லாத ஒன்று எது? இதில் ஞானோபதேசம், வேதியர் ஒழுக்கம், ஞானக்கண்ணாடி இதெல்லாம் உரைநடை நூலாகும். இது ஒரு கலம்பக நூல். திருக்காவலூர் கலம்பகம் என்பது சரியான ஒன்று. ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்களை கண்டறிக. ஐ ஔ இதனுடைய இன எழுத்துக்கள் என்ன வரும்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊ என்பது இன எழுத்துக்களாகும். போ. மீனாட்சி சுந்தரனாரை பாராட்டி நடுவண் அரசு வழங்கிய பட்டம் என்ன? மீனாட்சி சுந்தரனாருக்கு நடுவண் அரசு வழங்கிய பட்டம் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் வழங்கி சிறப்பித்தது என்பது சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்க. சொல் பொருள்ல கான்னா சோலை, மான்னா விலங்கு, மீனா உயர்ச்சி, க என்பது சாலை என்பது பொருந்தாத ஒன்றாகும். போ. மீனாட்சி சுந்தரனார் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் எது? மீனாட்சி சுந்தரனார் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் சிகாகோ பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. அவர் சிறப்பு பெயர்கள்ல பொருந்தாதது ஆப்ஷன்ல இலக்கிய செம்மல் என்பது அவருடைய பெயர்களில் பொருந்தாததாகும். பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். லக்குவனார் தமிழர் தளபதி என்று அழைக்கப்படுகிறார். தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணிகளில் இவர் ஈடுபட்டார். இதுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆப்ஷன் சி தான். லக்குவனார் பாத்தீங்கன்னா தமிழர் தளபதி என்று அழைக்கப்படுகிறார். தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணிகளிலும் ஈடுபட்டவர் லக்குவனார் ஆவார். பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றினை அடையாளம் காண்க. போ. மீனாட்சி சுந்தரனாரை பல்கலை செல்வர் என்று திருவாவடுதுறை ஆதீனம் போற்றியது. இவரை பெருந்தமிழ் மணி என்று சிவபுரி சன்மார்க்க சபை போற்றியது. இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று மறைமலை அடிகள் போற்றினார். இதுல பாத்தீங்கன்னா தவறானது ஆப்ஷன் சி தான். 3 மற்றும். நடமாடும் பல்கலைக்கழகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியன் என்பதுதான் சரியான ஒன்று. இதுல பல்கலை செல்வர் என்று திருவாவடுதுறை ஆதீனமும் பெருந்தமிழ் மணி என்று சிவபுரி சன்மார்க்க சபையை போற்றியதுங்கிறது சரியான ஒன்று. நடமாடும் பல்கலைக்கழகம் என்பது தவறு. பின்வருவனவற்றுள் எது ஒன்று லக்குவனாருக்கு வழங்கப்பட்ட பட்டம் அல்ல? அவருக்கு வழங்கப்பட்டம் இது இப்பதான் பார்த்தோம். பல்கலை செல்வர் போ. மீனாட்சி சுந்தரனார் தான். தமிழறிமா, இலக்கண செம்மல், முத்தமிழ் காவலர் என்றெல்லாம் போற்றப்படுபவர்
சி லக்குவனார் ஆவார். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? இது ஓல்டு புக்கில் ஒரு ரிலேட்டடாக லெசனே இருக்குது. தேவநேய பாவனார் மொத்தம் பார்த்திங்கன்னா 43 நூல்களை படைத்துள்ளார். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சரியான இணை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இம்சை என்பது துன்பத்தை குறிப்பதாகும். 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? 1981 முதல் உலகத் தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர் ஆவார் என்பது ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. இதழ்களின் மூலம் உலகத் தமிழரிடையே தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் ஊட்டியவர் யார்? இதழ்களின் மூலம் உலகத் தமிழரிடையே தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் ஊட்டியவர் ஆப்ஷனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலேரர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அவர்கள தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் நினைக்கிற அந்த 3 இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை ஊட்டினார். பிரித்தெழுதுக. மை தடங்கன். இதை நம்ம எவ்வாறு பிரித்தெழுதுவோம்? மை தடங்கன். ஆப்ஷன்ல மை கூட்டல் தட கூட்டல் கண் என்பது சரியான விடை. தமிழ் அகர முதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் எவை? தமிழ் அகர முதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க, நிகண்டு என்பது சரியான விடை. பாவானந்தர் என்பார் எந்த ஆண்டு தற்கால தமிழ் சொல்லகராதையும் எந்த ஆண்டு மதுரை தமிழ் பேரகதாரியையும் வெளியிட்டார்? பாவானந்தர் என்பவர் எந்த ஆண்டு தற்கால தமிழ் சொல்லகராதி எந்த ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியையும் வெளியிட்டார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1925 தற்கால தமிழ் சொல்லகராதி, 1937 ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியையும் வெளியிட்டார் பாவானந்தர். கலைஞர் மு. கருணாநிதி திருவாரூரில் பள்ளி இறுதி வகுப்பு பயின்ற போது அவரது ஆசிரியராக திகழ்ந்தவர் யார்? கலைஞர் அவர்கள் பள்ளி இறுதி வகுப்பு பயின்ற போது அவரது ஆசிரியராக திகழ்ந்தவர் சி லக்குவனார் அவர்கள். பொருள் வேறுபாடு அறிக. அருந்து அருந்து. ஆப்ஷன்ல பாருங்க, அருந்துன்னா குடி, அருந்துன்னா துண்டுபட்டு. ரெண்டா துண்டு போடுறோன்னு சொல்லுவோம்ல, துண்டுபட்டு என்பது சரி. ஜி.யு. போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தனிப்பாசுர தொகையை எழுதியவர் யார்? தனிப்பாசுர தொகையை இயற்றியவர் யார்? அவருடையது தான் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். அந்த நூல் அதை இயற்றியவர், தனிப்பாசுர தொகையை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர் ஆவார். தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? இதுல பார்த்தீங்கன்னா ஐ என்பது தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும். ஜி.யு. போப் அவர்களால் உலக மகா காவியங்களில் ஒன்றாக வர்ணிக்கப்பட்ட காவியம் எந்த காவியம்? எந்த காவியம்? ஜி.யு. போப் அவர்களால் உலக மகா காவியங்களில் ஒன்றாக வர்ணிக்கப்பட்ட காவியம் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல சீவக சிந்தாமணி. தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று வீரமாமுனிவர் யாரை போற்றுகிறார்? தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று வீரமாமுனிவர் போற்றியவர் யாரைன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவரை போற்றுகிறார். பிரித்து எழுதுக. கரு நிறத்தரக்கியர். கரு நிறத்தரக்கியர். ஆப்ஷன்ல என்ன வரும்? கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர் என்பது சரியான விடை. வீரமாமுனிவர் எங்கு இயற்கை எய்தினார்? இவர் கேரளாவில் அம்பலக்காடு என்ற இடத்தில் இயற்கை எய்தினார். ஆள் எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஆள் இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும்? ஆப்ஷன்ல ஆளல் என்பது சரியான விடை. தேங்க்யூ ஆல்.